திருப்பூர் மாநகராட்சியில் சேகரிக்கப்பட்ட குப்பைகளை முதலைப்பாளையம் பகுதியில் உள்ள செயல்படாத பாறை குழியில் கொட்டப்பட்டு வருவதால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு மற்றும் நோய் பரவும் நிலை ஏற்பட்டதை அடுத்து அப்பகுதி பொதுமக்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது வரை இந்த பகுதியில் குப்பைகள் கொட்டப்பட்டு வருகிறது. மேலும் கொட்டப்பட்ட குப்பைகள் அகற்றப்படாமல் உள்ளதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூச்சு திணறல், கண்ணெரிச்சல் உள்ளிட்ட பல்வேறு உடல்நல குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனை கண்டித்து திருப்பூர் தெற்கு தொகுதி திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட மேயர் தினேஷ்குமாரை வீழ்த்துவோம் என முதலைப்பாளையம் பகுதி பொதுமக்கள் 400 பேர் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக அறிவித்து நேற்று 100கணக்கான முதலைப்பாளையம் பகுதி பொதுமக்கள் மனு வாங்க மாநகராட்சி அலுவலகத்தில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் முதலைப்பாளையம் பகுதி பொதுமக்கள் 5 பேராக சென்று வேட்புமனுவை வாங்க செல்ல அனுமதித்தனர். இதனிடையே வேட்புமனுவை வாங்கி சென்ற முதலைப்பாளையம் பகுதி பொதுமக்கள் இறுதி நாளான நாளை திருப்பூர் தெற்கு தொகுதியில் திமுக வேட்பாளராக மாநகராட்சி முன்னாள் மேயருமான தினேஷ்குமாருக்கு எதிராக வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். அதற்கான தீவிர ஏற்பாட்டில் அவர்கள் அந்த பகுதி பொதுமக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் மாநகராட்சி சார்பில் முதலைப்பாளையம் பகுதியில் குப்பை கொட்டப்பட்டு வரும் இடத்தின் சுற்றுவட்டார பகுதிகளில் மற்றும் 10,000 வாக்குகள் உள்ள நிலையில் இந்த 10,000 வாக்குகளும் தனக்கு தேவையில்லை என திருப்பூர் மாநகராட்சியின் முன்னாள் மேயரும் தற்போது திருப்பூர் தெற்கு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் தினேஷ்குமார் தெரிவித்ததால் திருப்பூர் தெற்கு தொகுதி திமுக வேட்பாளர் தினேஷ்குமாரை வீழ்த்துவோம் என நாளை முதலைப்பாளையம் பகுதியை சேர்ந்த 100கணக்கான மக்கள் வேட்புமனு செய்ய இருப்பது குறிப்பிடத்தக்கது.